வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேற்றுலேருந்து வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு பேராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கோல்டு மெடல் அப்படின்றத வின் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்றத வினேஷ் போகத் தான் வின் பண்ணி தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய மல்யுத்த சம்மேளனம் இருக்கு இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டா வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்துட்டு அதுல தலைவராக அந்த பிரித்பூஷன் சிங் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா தெருவில் இறங்கி போராடின மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள்ல முக்கியமான ஆள் வினேஷ் போகத் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வினேஷ் போகத் பார்த்தோம் அப்படின்னா பல தடைகளை தாண்டி பிசிக்கலா இருந்தாலும் சரி இல்லை மென்டலா இருந்தாலும் சரி சொந்த நாடே அவர் கூட நிக்கல அப்படின்றப்பையும் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்ல ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க. அதுவும் அவங்க வீழ்த்தின வீராங்கனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண வீராங்கனைகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தினுடைய நம்பர் 1 வீராங்கனை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சர்வதேச போட்டிகளில் தோல்வியை சந்திக்காத வீராங்கனையா வளம் வந்துகிட்டு இருந்த யுகி சுஷாக்கியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க தோல்வி அடைய வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யுகி சுஷாக்கி இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் எந்த பெரிய வீராங்கனைகள்ட்டுமே அவங்க தோத்தது கிடையாது. பட் வினேஷ் போகத் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட வீராங்கனையை வந்துட்டு வினேஷ் போகத் வீழ்த்தினதுனால கண்டிப்பா ஃபைனல்ல வந்துட்டு அவங்க தங்கம் வின் பண்ணிடுவாங்க. இந்தியாவுக்கு தான் தங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு மத்தியானத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வருது. வினேஷ் போகத்தினுடைய எடை அப்படின்றது பார்த்தோம்னா 50 கிலோ பிரிவு இருக்கு இல்லையா, அதை விட தாண்டி ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்க ஒலிம்பிக் போட்டியிலேருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சியை ஏற்படுத்துது. என்னடா நேற்று தான் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் 16 செமிஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க, உலகத்தினுடைய நம்பர் 1 வீராங்கனை ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்ல விளையாண்ட முன்னாள் இந்திய வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்னு அப்பட்டமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரசியல் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நம்மளால டைரக்டா சொல்ல முடியாது. பட் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்றதான் அந்த வீடியோ நம்ம பேச போறோம். இதுக்கு யார் காரணம் அப்படின்றதான் நமக்கு தெரியல. பட் விளையாட்டுல அரசியல் இருக்கு இல்லையா, அது வர்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து. அது யார் பண்ணாலுமே சரி, அது மாநில அரசியலா இருந்தாலும் சரி, மத்திய அரசியலா இருந்தாலும் சரி, உலக அரசியலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ஒருத்தருடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்காம பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினேஷ் போகத் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 போட்டிகள் அடுத்தடுத்து வின் பண்ணாங்க இல்லையா. அப்படி ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ 49.900 கிராம் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது 100 கிராம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்மியா இருந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்துட்டு அவங்க கம்மியாக இருக்கும்போது செமிஃபைனல்ஸ் முடிஞ்சுட்டு போயிட்டு வெயிட் அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 52.7 கிலோ அப்படின்றது அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்துட்டு 2.8 கிலோ அப்படின்றது ஒரே நாளில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ரீசன் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டு வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இடைவிடாமல் அதுவும் ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாக் அவுட் போட்டிகளில் வந்துட்டு விளையாடுறாங்க. அப்படி 3 நாக் அவுட் போட்டிகளில் வந்துட்டு உடல் வலிமை அப்படின்றது அதிகமாக கொடுத்து விளையாண்டதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க உடம்புல வந்துட்டு எக்கச்சக்கமான நீட்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்ட கொஞ்சம் அளவு தண்ணி கொஞ்சம் அளவு ரொட்டி கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை அப்படின்றத அதிகப்படுத்தி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒரு உடல் வலிமை அப்படின்றத வச்சு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பசி அப்படின்றதும் அதிகமாகவே இருக்கும் எக்ஸாக்டா. ஸோ அவங்க லைட்டாக சாப்பிடக்கூடிய ஃபுட் கூட பார்த்தோம் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 2.8 கிலோ இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வினேஷ் போகத் வந்துட்டு இதை செக் பண்ணி பார்த்துட்டு டைரக்டா வந்துட்டு கோச் டீம் இருப்பாங்க இல்லையா, பயிற்சியாளர்கள் அணி, அவங்கள்ட்ட போயிட்டு சொல்றாங்க நேற்று இரவு முழுக்க வினேஷ் போகத் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒரு நிமிஷம் கூட தூங்காம பார்த்தோம் அப்படின்னா 50 கிலோக்குள்ள எடையை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அந்த போட்டிக்கு நடுவில் சாப்பிட்டதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இந்த வெயிட்டை செக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு துளி கூட சாப்பிட கிடையாது. ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கிங் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சிகள் விடிய விடிய வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாத்தில் வந்துட்டு அசால்ட்டா என்னப்பா 100 கிராம் தானே, அவங்க தலையில இருக்கக்கூடிய முடியை வெட்டிட்டா 100 கிராம் கம்மியாயிர போகுது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் யோசனைகள் அப்படின்றதெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த யோசனைகள் இதெல்லாம் நமக்கே தோணும் போது அங்க இருக்க அவங்களுக்கு தோணாது
தான் என்ன, இந்த வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தலையில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் அப்படின்றத வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உடம்புல இருந்து ரத்தம் கூட எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெயிட்டை வந்துட்டு எப்படியாவது கம்மி பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருந்து ரத்தம் அப்படின்றத எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா காலையில் நீராவி குளியல் மூலியமா அவங்க உடம்புல இருந்து வியர்வைகள் அப்படின்றதும் எடுக்கப்பட்டிருக்கு. பட் இதை சார்ந்து முன்னாள் ஒலிம்பிக் வீரர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு எடையை உடனடியாக குறைக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்களால ஒரே இரவுல பார்த்தோம் அப்படின்னா 5 to 6 கிலோ குறைச்சிட முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆண்களுக்கு வந்துட்டு அதிகமா வேர்க்கும். பட் பெண்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமா வேர்க்காது. இதனால பெண்கள் எடையை குறைக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது ஒரே இரவுல குறைக்கணும் அப்படின்ற போது பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு அது ஈஸியா 5 to 6 கிலோல நடந்துரும். பட் பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்க போராடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெயிட் போயிட்டு செக் பண்ணும்போது தான் அங்கே 50 கிலோ 100 கிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கண்டறியப்படுது. இந்தியா சார்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் அப்படின்றத கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வினேஷ் போகத்துக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இந்தியருக்குமே வந்துட்டு எக்கச்சக்கமான கனவுகள் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வினேஷ் போகத் கோல்டு மெடல் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்லாம் தாண்டி 100 கிராம்னால ஃபைனல்ல இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, யாருடைய லைஃப்லையுமே நடக்கக்கூடாதது, நடந்தால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இங்கேருந்து கேட்கக்கூடிய நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பல தடைகளை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய வீதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெருக்களில் போலீஸால் இழுத்துட்டு போகப்பட்ட ஒரு வீராங்கனை அப்படி அவமானம் அப்படின்றத சந்திச்சு அதுக்கப்புறமாவும் முறையான பயிற்சிகள் அப்படின்றது இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆசிய போட்டிகளில் போகும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, இந்த போட்டிகளை நான் பங்கெடுத்துக்க போகிறேன், பட் எனக்கு வந்துட்டு கோச்சாக இருந்தாலும் சரி இல்லை ஃபிசியோ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான அவங்க வந்துட்டு என் கூட பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து முறையான அனுமதி அப்படின்றது தேவை. பட் அதை கூட பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு பங்கெடுத்துக்க போகிற போட்டியில் அதுவும் ஒலிம்பிக்கில் வந்துட்டு நான் பங்கெடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சதிகள் நடக்குது. ஊக்க மருந்து சோதனையில் நான் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி நான் போனேன் அப்படின்னா தண்ணீரை எதையாவது கலந்து கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் இவங்க செஞ்ச தப்பு இருக்கு இல்லையா, அதை சுட்டி காட்டிட்டு அதனால இவங்க என்னை பழிவாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மையாகவே இது இயற்கையாக நடந்துச்சா இல்லை அவங்க சிக்க வைக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது இருக்கையா, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் பலருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது எப்படா இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது இருக்கையா, அது மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது நம்மள மாதிரி பலருக்குமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா புலப்படுது. பட் என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டா சொல்லவும் முடியாது. இது மேபி இயற்கையாவே நடந்துருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதான். இல்ல ஒருவேளை ஏதாவது இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையில விளையாடுற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து தான் சொல்ல முடியும். பட் இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய விதிகள் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நம்மளால மாற்ற முடியாது அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒலிம்பிக் விதிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீரராக இருந்தாலும் சரி வீராங்கனைகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வெயிட்டை பொறுத்து தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவுகள் அடிப்படையிலேயே பிரிப்பாங்க. 50 kg 60 kg அந்த மாதிரி இருக்கையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிரிப்பாங்க. அப்படி பிரித்து வந்துட்டு ஒரு வீரர் வீராங்கனைகளுக்கு வந்துட்டு இவங்க இந்த பிரிவில் தான் போட்டி போட போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதே வெயிட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ போட்டி தொடங்குற 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வெயிட்ஸ் அப்படின்றத செக் பண்ணப்பட்டுரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ முதல் நாள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அந்த வெயிட் செக்கிங் அப்போ பார்த்தோம் அப்படின்னா முறையான மருத்துவ குழு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வெயிட் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிசோதனைகள் அப்படின்றது போகும். வீரர்களுக்கு வந்துட்டு ஏதாவது தொற்று நோய்க்கான அறிகுறி அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்லாம் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது வெயிட் வந்துட்டு ஒரு 200-300 கிராம் இல்லை 2 கிலோ அந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில் 2வது நாள் மறுபடியும் வந்துட்டு திருப்பி செக் பண்ணப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அப்பையும் வெயிட் இருக்கு இல்லையா அது வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக தகுதி நீக்கம் அப்படின்றது செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் அது வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அரையிறுதி வரைக்கும் போய் உலகத்தினுடைய நம்பர் 1 வீராங்கனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் வீழ்த்தி ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா
யாருக்குமே நடக்கக்கூடாத, நடக்கவே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதிகப்படியான உழைப்பு அப்படின்றது நேற்று ஒரே நைட்டில் போட்டதுனால பார்த்தோம்னா, அவங்க உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு குளுக்கோஸ்லாம் போட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படின்றது இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத ஓவர் கம் பண்ணி வர்றது இல்லையா இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு டஃப்பான டைம் இது அவங்களுக்கு. பட் நீங்கள் போராடி இருக்கீங்க, அது இந்தியாவிலையாக இருந்தாலும் சரி, பாரிஸ் ஒலிம்பிக்லேயே இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சதை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கீங்க. எக்கச்சக்கமான பேருக்கு வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ ஒரு லைஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு அவங்க பதக்கம் வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது இருக்கிறது தான், எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி தான் நம்ம வரணும். வினேஷ் போகத்துக்கு இது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். இதிலேருந்து அந்த சாம்பியன் மறுபடியும் மூவ் ஆன் பண்ணி மேலே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட ஆசை. நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.